நம்ம நார்மல் ஹியூமன் பிரெயினையே நம்ம ஃபங்க்ஷன் பண்ண வைக்காம ஃப்ரெஷ்ஷாக வச்சிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் தெர் இஸ் எ மேன் 44 இயர்ஸ் ஓல்டு ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். அவர் எந்த கண்டிஷன் இருந்திருக்காருன்னா ஹைட்ரோசெஃபலஸ்னு ஒரு கண்டிஷன்ல இருந்திருக்காரு. அப்படின்னா நம்ம நார்மல் ஹியூமன் பிரெயின் வந்து டிஷ்யூ தான் அதிகமாக இருக்குது ஃப்ளூயிட் சப்ஸ்டன்ஸோட. அவர் பிரெயினில் வந்து 90% இந்த ஃப்ளூயிட் சப்ஸ்டன்ஸ், அதாவது செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட்னு சொல்லுவாங்க. ஒரு வாட்டர் மாதிரி கண்டென்ட் தான் அதிகமாக ஃபில் ஆயிருக்கு டிஷ்யூவை விட. அப்படி இருந்துமே அந்த மனுஷன் நார்மலான ஹியூமன் லைஃப் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. நார்மலாக ஸ்கூல் போய் காலேஜ் போய் வேலைக்கு போய் கல்யாணம் பண்ணி குழந்தை பற்றி ஒரு நார்மல் லைஃப் தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. அவர் பிரெயினுமே லிட்டரலாக நார்மலாக ஒர்க் ஆகிருக்கு. அவர் ஐக்கு ஹியூமன் பிரெயினோட நார்மலாக கம்மியாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 75% தான் ஐக்குவே இருக்கு. அப்படி இருந்துமே அந்த மனுஷன் வந்து அந்த பிரெயின் வந்து சின்ன சின்ன அடாப்ட் பண்ணிட்டு வந்திருக்காரு. நான் இப்படி தான் அப்படின்னு அது தெரியல. லிட்டரா எப்போ தெரிய வந்திருக்குன்னா கால் வயலும் போயிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர்கிட்ட. அப்போ தான் தெரிய வருது அவருக்கு இப்போ நோய் இருக்குது அப்படின்னு. அது தெரியாம பிரெயின் வந்து ஆட்டோமேட்டிக்காக சின்ன வயசுல அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம வேணாம் நம்ம பிரெயின் அடாப்ட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லா விஷயத்துலையும்.